முக்கிய செய்திகள். சென்னைக்கு மிக அருகில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் உதயநிதி நேரில் ஆய்வு. சமூக வலைதள புகார்கள் மீதும் விரைந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவு. கடலோர மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. டெல்டா பகுதியில் ஏரிகளாக காட்சி தரும் விளைநிலங்கள். கர்நாடக முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் திடீர் திருப்பம். சித்தராமையா சிவகுமார் கலந்துரையாடலில் புதிய முடிவு. வணக்கம். வணக்கம். டிட்வா புயல் சென்னைக்கு மிக அருகில் நகர்ந்து வருவதால் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை அருகே மையம் கொண்டிருந்த டிட்வா புயல் மெல்ல நகர்ந்து புதுச்சேரிக்கு அருகே 160 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே 260 கிலோமீட்டர் தொலைவிலும் நேற்றிரவு நிலை கொண்டது. வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் டிட்வா புயல் நகர்ந்து வருவதாக வானிலை மையம் அறிவித்தது. இதனால் சென்னையில் இரவு முழுவதும் பலத்த காற்றுடன் விடிய விடிய மழை பெய்தது. சேப்பாக்கம், மெரினா கடற்கரை சாலை, பாரிமுனை, திருவல்லிக்கேணி, கிண்டி, வேளச்சேரி, அண்ணா சாலை, அடையாறு, வடபழனி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பொன்னேரி, பழவேற்காடு, செங்குன்றம், புழல் உள்ளிட்ட இடங்களில் இரவிலும் காற்றுடன் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் முழு அளவில் அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் பணியில் இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கனமழை பாதிப்புகள் மற்றும் தேவைகள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளனர். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்பட்டது. அத்துடன் மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருந்ததால் கடற்கரை பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. வீக்கெண்டுக்கு நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணலாம் தான் வந்தோம். ஆனால் நேரம் ஆக ஆக ரொம்ப கடல் சீற்றமாக ஆக்ரோஷமாக இருக்குது கடல். அதனால் ரொம்ப காற்று ரொம்ப அடிக்கிறதுனால எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியல. புயல் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள், மாநில பேரிடர் மீட்பு குழுக்கள் பல்வேறு பகுதிகளில் தயார் நிலையில் உள்ளனர். புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் பல்வேறு உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலோர பகுதிகளை ஒட்டியே நகர்ந்து வரும் டிட்வா புயல் இன்று மாலை 5 மணி அளவில் சென்னைக்கு அருகே வரும் என்றும் அது எந்த இடத்திலும் கரையை கடக்காது என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் டிட்வா புயல் சென்னையை நெருங்க நெருங்க காற்றின் வேகம் அதிகரித்து மழையும் அதிகரிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்னு பார்த்தா இன்றும் நாளையும் பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும். இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு. ஸ்பெல்ஸில் ஒரு 10 நிமிஷம் நல்லா பெய்ஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஸ்பெல்ஸில் உங்களுக்கு கன முதல் மிக கனமழை சென்னையிலே பதிவாகும். 1ஆம் தேதி படிப்படியாக மழை குறைந்துவிடும். அதனால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்டும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயலால் அதிக மழையை எதிர்கொண்ட மாவட்டங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களை பாதுகாக்க அரசு முழுவீச்சில் செயல்பட்டு கொண்டிருப்பதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுடன் நேற்றிரவு அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு உதயநிதி கட்டுப்பாட்டு அறைக்கு வரும் அழைப்புகள், அதன் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக கூறினார். அனைத்து புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறிய அவர், தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நாகை மாவட்டத்தில் 2 நாட்களில் 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். அதிக மழையை எதிர்கொண்ட மாவட்டங்களில் 26 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய துணை முதலமைச்சர், அவற்றில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அதிக மழை எதிர்கொண்ட மாவட்டங்களில் 26 கேம்ப்ஸ்
நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் இப்பொழுது வரைக்கும் 1836 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நிவாரண முகாம்களில் அவங்களுக்கு வழங்குவதற்காக 5 கிலோ அரிசி 5 லட்சம் எண்ணிக்கையில் தயார் நிலையில் இருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான வசதிகள், குடிநீர் வசதி, உணவு மற்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்புகளை தவிர்க்க அரசு முழுவீச்சில் செயல்பட்டு கொண்டிருப்பதாக கூறிய திரு உதயநிதி ஸ்டாலின், மீட்பு பணிகளை மேற்கொள்ள மாநில பேரிடர் மேலாண்மை படையின் 16 குழுக்களும் தேசிய பேரிடர் மேலாண்மை படையின் 12 குழுக்களும் கடலோர மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பேரிடர் சூழலை திறம்பட கையாள மேலும் 10 தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் வரவழைக்கப்பட உள்ளதாகவும் மீட்பு பணிக்காக 1185 படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். நீர்த்தேக்கங்களில் 85 விழுக்காடு வரை மட்டுமே நீர் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதால் எந்தவிதமான அச்சமும் தேவையில்லை என்றும் திரு உதயநிதி தெரிவித்தார். முதலமைச்சர் கேட்டுக்கொண்டபடி புயல் பாதிப்பு நீங்கும் வரை பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் கேட்டுக்கொண்டார். பின்னர் சென்னை மாநகராட்சி சார்பில் ரிப்பன் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு செய்த திரு உதயநிதி, சென்னையில் சுரங்கப்பாதைகளில் நீர் தேங்கினால் பொதுமக்கள் அதில் தெரியாமல் சிக்கிக் கொள்வதை தடுக்க அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி தடுப்பான்கள் செயல்படும் விதம் குறித்தும், சுரங்கத்தில் தேங்கிய மழை நீரை உடனே வெளியேற்ற எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். டிட்வா புயல் தாக்கம் காரணமாக காவிரி டெல்டா மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் 3வது நாளாக கனமழை பெய்தது. தொடர் மழையால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 35,000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. 4 வழிச்சாலையில் பைபாஸ் போட்டோம்னா அதில் உள்ள வடிகாலெல்லாம் மூடிட்டாங்க. வடிகால் திறக்கவே இல்லை. வடிகால் மூடினதுனால விவசாய நிலத்தில் தண்ணி வந்துடுச்சு. விவசாய நிலத்தில் தண்ணி வந்ததுன்னா வடிகால் வடிஞ்சால் தானே தண்ணி போகும், வெளில போவோம். வடிகாலில் தண்ணியே இல்லை. விவசாய நிலம் எல்லாமே தண்ணியில் தான் இருக்குது. இந்த பக்கம் 1000 ஏக்கர் தண்ணியிலே நிற்கிது. நாகையில் கனமழை காரணமாக மஞ்சக்கொல்லை, புறவச்சேரி, சிக்கல், பாலக்குறிச்சி உட்பட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் சிரமம் ஏற்பட்டது. தரங்கம்பாடி, காழியப்பநல்லூர் ஊராட்சியில் கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழை நீரால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள். தரங்கம்பாடியில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல மழைநீர் தேங்கியது. வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்கு ஆளானார்கள். தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுமார் 4000 ஏக்கர் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. பயிர் காப்பீடு செய்வதற்கான தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறிய தஞ்சை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் வித்யா, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க பரிந்துரை செய்யப்படும் என்று தெரிவித்தார். மழையினால பாதிக்கப்பட்டு நெல் பயிர்கள் மூழ்கி இருக்கு. இதனால விவசாயிகள் வருத்தப்பட வேணாம். பயிர் காப்பீடு நமக்கு நவம்பர் 15 வரைக்கும் தான் கட் ஆஃப் டேட்டு. ஆனால் நம்ம மாவட்ட ஆட்சியர் மற்றும் விவசாயிகளோட கோரிக்கையை ஏற்று நம்மளுடைய மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களும் ஏபிசி சார் அண்டு டைரக்டர் சார் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இதை அவங்கள்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணி விவசாயிகளோட நலனுக்காக அதை இன்னும் ஒரு 15 நாள் கால நீட்டிப்பு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதனிடையே டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தஞ்சை மாவட்ட கடற்கரை பகுதிகளான மல்லிப்பட்டினம், வெளிவயல் கிராமங்களில் 35 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். பலத்த சூறாவளி காற்று வீசியதால் பாம்பன் புதிய ரயில் பாலம் வழியாக நேற்று முன்தினம் முதல் ரயில்கள் இயக்கப்படாமல் மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் காற்றின் வேகம் குறைந்ததை அடுத்து பாம்பன் ரயில் பாலத்தில் ரயில் எஞ்சினை மட்டும் வைத்து சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ரயில் பெட்டிகளுடன் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு ராமேஸ்வரத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் துறைமுகத்தில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். புதுச்சேரியில் கனமழை பெய்து வருவதால் கடற்கரை சாலை தற்காலிகமாக மூடப்பட்டு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழுப்புரம் மாவட்டத்தில் தாழ்வான இடங்களில் வசிக்கும் 400க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் பதவி போட்டி தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சி எம்பி திரு ராகுல் காந்தி ஆகியோர் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் முடிவு காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
அம்மாநிலத்தில் 2023ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து திரு சித்தராமையா முதலமைச்சராக பதவியேற்றார். முதல்வர் பதவிக்கான ரகசிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சுழற்சி முறையில் 2.5 ஆண்டுகள் அவரும் அடுத்த 2.5 ஆண்டுகள் திரு சிவக்குமாரும் பதவி வகிப்பார்கள் என்று கூறப்பட்டது. 2 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் கர்நாடக காங்கிரஸ் தலைவரும் துணை முதலமைச்சருமான திரு டி.கே. சிவக்குமார் முதலமைச்சர் பதவி கோரி போர்க்கொடி உயர்த்தியுள்ளார். இதனால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இப்பிரச்சனை குறித்து ஆலோசனை நடத்திய காங்கிரஸ் தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் திரு சித்தராமையாவின் இல்லத்தில் நேற்று இருவரும் சந்தித்து பேசினர். காலை உணவுடன் நடந்த இந்த கலந்துரையாடல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது விரைவில் தொடங்கவிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்தியதாக கூறிய அவர்கள் முதலமைச்சர் பதவி குறித்து கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று தெரிவித்தனர். Today we discussed the strategy of 28 assembly session which is going to be held. How to tackle the opposition party. We will do it. Whatever they do politics, they may try to create a lot of issues. We are ready to answer to them. As far as political issues is concerned, the leadership issue is concerned, we go by my party high command. The unity will continue. You are united, and there is no differences between D.K. Shivakumar and myself. காங்கிரஸ் கட்சி தற்போது ஒரு கடினமான சூழலை சந்தித்துக் கொண்டிருப்பதாக கூறிய திரு சிவக்குமார் இந்த நிலையில் கட்சியின் விசுவாசமான வீரர்களாக இருவரும் செயல்படுவோம் என்று தெரிவித்தார். விரைவில் திரு சிவக்குமாரின் இல்லத்திற்கு தாம் விருந்துக்கு செல்லவிருப்பதாக திரு சித்தராமையா தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பு முடிந்த சில மணி நேரங்களில் காங்கிரஸ் தலைவர் திரு கார்கேவும் திரு ராகுல் காந்தியும் இப்பிரச்சனை குறித்து ஆலோசனை நடத்தினர். திரு கார்கேவின் இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பில் கர்நாடக அரசியல் நிலவரம் குறித்தும் கர்நாடக காங்கிரஸ் மற்றும் அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் இருவரும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. திருமதி சோனியா காந்தி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் இன்று இருவரும் ஆலோசிக்க உள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. அடுத்த 2.5 ஆண்டு காலம் திரு சித்தராமையா பதவியில் நீடிப்பது என்றும் அதைத் தொடர்ந்து 2028ஆம் ஆண்டு திரு சிவக்குமாரை முதலமைச்சராக்குவது என்றும் காங்கிரஸ் தலைமை திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. இலங்கையில் கொட்டி வரும் கனமழையால் பல பகுதிகள் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க இந்திய விமானப்படை வீரர்கள் களமிறங்கியுள்ளனர். டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் உள்ள பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கம்பா பகுதிகளில் வீடுகள் முழுமையாக தண்ணீரில் மூழ்கும் அளவிற்கு வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பல பகுதிகளில் இடுப்பளவு நீரில் மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். அவர்களை மீட்பு படையினர் படகுகள் மூலம் மீட்டனர். காட்டுநாயக்க கொம்பா பகுதிகளில் சிக்கியிருந்தவர்கள் இலங்கை விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டனர். அவர்களுக்கு உதவியாக இந்திய விமானப்படை வீரர்களும் திவுளப்பிட்டி மற்றும் கம்பஹா பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த பன்னல பிரதேசத்தில் 2 குடும்பங்களை சேர்ந்த 8 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இலங்கையில் மழை வெள்ளத்திற்கு பலியானோரின் எண்ணிக்கை 153ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்திய விமானப்படை விமானம் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நிவாரண உதவிகள் இலங்கை சென்றுள்ளன. ஆபரேஷன் சாகர் பந்துவின் ஒரு பகுதியாக 2 இந்திய விமானப்படை விமானங்கள் மற்றும் INS விக்ராந்த் மற்றும் INS உதயகிரி ஆகிய போர்க்கப்பல்கள் மூலம் இதுவரை 27 டன் உதவிப் பொருட்கள் இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இனி வருவது செய்தித் துளிகள். நீலகிரி மாவட்டம் குந்தா வனச்சரகத்தில் அதிகரெட்டி பலாமரத்து லைன் முத்துக்காடு அருகே 7 யானைகள் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு வனத்துறை எச்சரித்துள்ளது. கிளிஞ்சாடா, கக்காச்சி, கெந்தளா, மகாராஜா, கோடேரி, குன்னக்கொம்பை, அல்லாடா வேலி எஸ்டேட், கிரேக்மோர் எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்றும் குந்தா வனத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். கண்டெய்னர் லாரிகளுக்கு FC கட்டணத்தை 3000 ரூபாயிலிருந்து 28,000 ரூபாயாக உயர்த்தியதை ரத்து செய்யாவிட்டால் 10 நாட்களுக்குள் சென்னை, தூத்துக்குடி துறைமுகங்களில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் நிர்வாகிகள் கடந்த 15 ஆண்டுகளாக எந்தவிதமான வாடகை உயர்வும் இல்லாமல் கண்டெய்னர் லாரி தொழிலில் ஈடுபட்டு வரும் தங்களை நசுக்கும் நடவடிக்கையாக இந்த கட்டண உயர்வு உள்ளதாக கூறினர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய் நல்லூர் அருகே மலட்டாறு தரைப்பாலம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதால்
கண்ணாரம்பட்டு கிராம மக்கள் பாதுகாப்பின்றி ஆற்றில் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆன்மீக சுற்றுலா மையமான உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் புயல் மற்றும் கனமழையால் வெறிச்சோடி காணப்படுகிறது. எப்பொழுதும் பக்தர்கள் கூட்டம் காணப்படும் வேளாங்கண்ணி கடற்கரை, ஆரிய நாட்டு தெரு, கடைவீதி, கடற்கரை ஆகியவை ஆள் நடமாட்டமின்றி உள்ளன. கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நிரம்பி மாறுகால் பாயும் கண்மாயில் துள்ளிய மீன்களை கொட்டும் மழையிலும் மக்கள் அள்ளிச் சென்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக அத்திக்குளத்தில் உள்ள சோழன்குளம் கண்மாய் நிரம்பியது. தடுப்புச் சுவரை தாண்டி தண்ணீர் மறுகால் பாயும் நிலையில் துள்ளி குதித்த மீன்களை மக்கள் பிடித்துச் சென்றனர். கோவையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையடித்த 3 கொள்ளையர்களை 16 மணி நேரத்தில் காவலர்கள் சுட்டுப்பிடித்ததாக மாநகர காவல் ஆணையர் திரு சரவணசுந்தர் தெரிவித்துள்ளார். கவுண்டம்பாளையத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் 3 வீடுகளில் 56 பவுன் நகை, 3 லட்சம் ரூபாய் மற்றும் வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு சரவணசுந்தர், அவர்கள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் உறுதியானதாக கூறினார். துப்பாக்கியால் சுட்டு அவங்க 3 பேரும் பிடிக்கப்பட்டிருக்காங்க. 3 பேரோட பெயர் இர்ஃபான், ஆப்பூர், மஜித்புரா, உத்தரப்பிரதேஷ் என்ற பகுதியை சேர்ந்தவர். கல்லு ஆரிஃப், அவரும் மொஹாலு கஜிவாலா, உத்தரப்பிரதேஷ் பகுதியை சேர்ந்தவர். 3வது ஆள் ஆசிஃப், ஜில்லா காசிப்பூர் அந்த உத்தரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க. ஏலகிரி மலைப்பாதையில் கடும் பனிப்பொழிவு நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே உள்ள சுற்றுலா தலமான ஏலகிரி மலைக்கு அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அங்கு தற்போது நிலவும் கடும் பனிப்பொழிவை சுற்றுலா பயணிகள் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்சாகரில் 12ஆம் வகுப்பு மாணவர் ஆதித்யகுமார் ரோபோ ஆசிரியையை உருவாக்கி ஆச்சரியப்படுத்தியுள்ளார். வகுப்பறைக்கு ஆசிரியர் வராத நேரத்தில் சோஃபி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ரோபோ பாடம் நடத்துகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று நடைபெறுகிறது. டெஸ்ட் தொடர் முடிவடைந்த நிலையில் இரு அணிகளும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது. இதில் முதலாவது ஒருநாள் போட்டியில் ராஞ்சியில் இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. இப்போட்டிக்காக இரு அணி வீரர்களும் ராஞ்சியில் முகாமிட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். காயம் காரணமாக சுப்மன் கில் விளையாடாத நிலையில் KL ராகுல் தலைமையில் இந்திய அணி களம் காண்கிறது. டெஸ்ட் தொடரில் தென்னாப்பிரிக்காவிடம் படுதோல்வியடைந்த இந்திய அணி அனுபவமிக்க வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி துணையுடன் ஒருநாள் தொடரை வெல்ல ஆயத்தமாகியுள்ளதால் இத்தொடர் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். டிட்வா புயல் சென்னைக்கு மிக அருகில் நெருங்கியுள்ளதால் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புயல் மழை பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க அரசு முழுவீச்சில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். புயல் தாக்கம் காரணமாக காவிரி டெல்டா மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டின் கடலோர இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.